Hello guys, this is your favorite Prabha Max channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயாலஜி ஜுவாலஜி 11th ஸ்டாண்டர்டோட பயாலஜி ஜுவாலஜியில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சாப்டர் 1 வந்து நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் நம்மளுக்கு சாப்டர் அவுட்லைன் இருக்குதுங்களா, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் அண்ட் நீட்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமி இது ஜீனா க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா, இது வந்து க்ரீக்கில் டாக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நோமோஸ்னா லா. அப்போ லா ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது தான் டாக்ஸானமி. டாக்ஸானமிக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Taxonomy is the science of arrangement of living organisms along with the classification, description, identification and naming of organisms, which includes all flora and fauna including microorganisms of the world. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்ஸானமின்றது ஒரு சயின்ஸ். என்ன சயின்ஸ்? லிவிங் ஆர்கானிசமை அரேஞ்ச் பண்ணுற சயின்ஸ்க்கு பேர் தான் டாக்ஸானமி. அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணோன்னா, அதை வந்து முதல்ல கிளாஸிஃபை பண்ணணும். அப்புறமா டிஸ்கிரிப்ஷனாக அதை பற்றி விளக்கி சொல்லணும், அது எந்த மாதிரியான லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றத. தென் ஐடென்டிஃபிகேஷன், அது என்னன்றதை நம்ம ஒழுங்காக ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், நோமென்க்ளேச்சர் வச்சு நேம் கொடுத்ததுக்கப்புறமா நேமிங், அதான் ஆர்கானிசம்க்கு நேம் கொடுக்கணும். அதே மாதிரி அது வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது ஃப்ளோரானா பிளான்ஸையும் நம்ம அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணி நேம் பண்ணி நம்ம ஃப்ளோராவையும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஃபவுனானா அனிமல்ஸ், அதையும் இது ரெண்டும் பண்ணணும். அது கூடவே மைக்ரோ ஆர்கானிசமே இன்க்ளூட் பண்ணணும். இதையும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணி நேம் கொடுக்குறோம். ஆஃப் த வேர்ல்ட், இந்த வேர்ல்டில் இருக்க இந்த ஃப்ளோரா ஃபவுனா நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, த வேர்ட் அந்த கிளாஸிஃபை பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொன்ன பற்றி அதுக்கு பேர் தான் டாக்ஸானமி. ஒன் மோர் போகலாம், என்னென்னு பாருங்கள். Taxonomy is the science of arrangement of living organisms along with classification, description, identification and naming of all of organisms, which includes all flora and fauna including microorganisms of the world. புரிஞ்சுதா? Then the word taxonomy was coined by Augustine Pyramus de Candolle 1813. இந்த வேர்ட் டாக்ஸானமி அப்படின்ற வேர்டை வந்து யார் காயின் பண்ணாங்கன்னா, அகஸ்டின் பைரமஸ் டி கண்டோலே. காயின்னா அவங்க தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு, அதாவது அதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 1813. தென் இதெல்லாம் 1 மார்க்ஸாக வரலாம். ஓகே, தென் taxonomy is a theoretical study of classification with well-defined principles, rules and procedures. டாக்ஸானமின்றது ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டாக்ஸானமின்றது ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடி, அதாவது ஒரு தியரியாக இருக்கிற ஸ்டடி. தியரினா தெரியும், நிறைய எழுதியிருக்கும், எல்லா வேர்ட்ஸ் அதான் இருக்கும். அதான் இந்த தியரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பற்றிய ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடி தான் டாக்ஸானமி. இந்த தியரிட்டிக்கல் ஸ்டடி வந்து எதில் வச்சுருக்கோன்னா, வெல் டிஃபைன்டு பிரின்சிபல்ஸ், நல்லா டிஃபைன் பண்ண பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டாக்ஸானமியில் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்ஸானமின்றது கிளாஸிஃபிகேஷனுடைய தியரிட்டிக்கல் ஸ்டடி, அதில் வெல் டிஃபைன்டு பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. தென் அரிஸ்டாட்டில் இஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் கரோலஸ் லினேயஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. அரிஸ்டாட்டிலை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அண்ட் கரோலஸ் லினேயஸ், அதாவது இது வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி தான் கிளாசிக்கல், இவர் வந்து மாடர்ன், அதான் அவங்களுக்கு கிளாசிக்கல்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கரோலஸ் லினேயஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. மாடர்ன் டாக்ஸானமியோடைய ஃபாதர் வந்து கரோலஸ் லினேயஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் சிஸ்டமேட்டிக்ஸ். இப்போ நம்ம டாக்ஸானமி பற்றி பார்த்தோம், இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சொல்கிறாங்க, the objective of taxonomy and systematics are very similar. அதாவது டாக்ஸானமி அப்புறமா சிஸ்டமேட்டிக்கோடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப சிமிலர். அதாவது நோக்கம் வந்து சேம் தான்.
their goal is to classify organisms. அதோடைய ஒரே கோல் என்னன்னா ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணணும் வித் ஸ்டிப்புலேட்டட் ரூல்ஸ். ஸ்டிப்புலேட்டட்னா நிர்ணயிக்கப்பட்ட, அப்போ நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை வச்சு நம்ம ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணணும். The main criteria of systematics is identifying, describing, naming, arranging, preserving and documenting the organisms. அதாவது கிரிட்டீரியானா கட்டளை விதிகள், அதாவது மெயினான ஒரு விதிகள். அதாவது சிஸ்டமேட்டிக்ஸோட மெயினான ரூல் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை விளக்கிட்டு அதுக்கு நேம் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி அதை பாதுகாத்து நம்ம அதை டாக்குமெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணும். அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸோடைய மெயின் ரூல். ஓகே, தென் apart from the above said features, evolutionary history of the species and the environmental adaptations and interrelationship between species are also being investigated in systematics. அதாவது நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா, அதை தவிர்த்து எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, அதாவது ஒரு ஸ்பீஷியஸோடைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரினா அது எப்படி எவல்யூட் ஆச்சு, அது எதுலேருந்து நம்ம மனிதர்கள் வந்து குரங்குலேருந்து வந்தோன்றப்ப அது நம்மளுடைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி எல்லா ஸ்பீஷஸோடைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரிஸ். அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் அடாப்டேஷன், அது எப்படி என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்குது அதை பற்றி. தென் இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷியஸ்குள்ளே இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் வந்து நம்ம இந்த சிஸ்டமேட்டிக்ஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா? தென் நம்மளுக்கு ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். கரோலஸ் லினேயஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, கிளாசிக்கல் டாக்ஸானமினா வந்து அரிஸ்டாட்டில், மாடர்ன் டாக்ஸானமினா கரோலஸ் லினேயஸ். ஓகே, தென் விச் இஸ் த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபையிங் அண்ட் நேமிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது டாக்ஸானமி வந்து கரோலஸ் லினேயஸ் வந்து மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர். இந்த டாக்ஸானமின்றது என்னென்னா கிளாஸிஃபை, அதாவது ஒரு ஆர்கானிசம் நேம் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுற சிஸ்டத்துக்கு பேர் டாக்ஸானமி அப்படின்றாங்க. One of his contributions was the development of a hierarchical system of classification of nature. அதாவது அவரோட இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன் என்னென்னா was the development of hierarchical system. நம்ம ஆல்ரெடி சொன்ன ஹையரார்கிக்கல்னால் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட், அதாவது ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவல் வரைக்கும் வர்றது ஹையரார்ச்சிக்கல் சிஸ்டம். அந்த இதில் வந்து அவர் நேச்சரை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதான் அவருடைய ஒன் ஆஃப் அவருடைய ரொம்ப குறிப்பிடத்தக்க கான்ட்ரிபியூஷன்னாக இது ஒன்று சொல்லலாம். ஓகேவா? தென் டுடே திஸ் சிஸ்டம், இந்த சிஸ்டம் தான் என்ன சிஸ்டம், ஹையரார்ச்சிக்கல் சிஸ்டமில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா மொத்தம் 8 டாக்ஸானா சொன்னால் அந்த ஸ்டேஜஸை வந்து டாக்ஸான்னு சொல்லலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுக்கு வந்திருக்கும். டாக்ஸா இண்டிகேட்ஸ் கேட்டகரி அட் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்க கேட்டகரிஸை நம்ம டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் என்னென்னா இந்த 8 அவங்க பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் டொமைன்னா சூப்பர் கிங்டம்னு சொல்லலாம். பட் டொமைன், அதுக்கப்புறமா கிங்டம், தென் ஃபைலம், தென் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ். ஓகேவா? இதெல்லாம் அந்த 8 டாக்ஸால் இருக்குது. இந்த 2 மார்க்காக கேட்கலாம், 1 மார்க்ஸாக கூட கேட்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுடைய ஹிஸ்ட்ரி. ஏர்லி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி 2 criteria. அப்படின்னா முதல்ல வந்து கிளாஸிஃபை பண்ணாங்கல்ல ஃபஸ்ட்டு ஆர்கானிசம்ஸை முதல்ல கிளாஸிஃபை பண்ணது எதை பேஸ் பண்ணியிருந்தா ரெண்டு மெயின் ரூல்ஸை தான் பேஸ் பண்ணியிருந்தது. அது என்னென்னா அது பெனிஃபிஷியலாக இல்லை ஹார்ம்ஃபுல்லான அனிமல்ஸாக. பெனிஃபிஷியலாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது, ஹார்ம்ஃபுல்லாக லயன், அதுக்கப்புறமா டைகர், அதெல்லாம் ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸாக தான். அது பெனிஃபிஷியலாக இல்லை ஹார்ம்ஃபுல்லாக அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க, அதாவது ஏன்ஷியன்ட் டைம்ஸில். தென் அண்ட் ஏன்ஷியன்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ரெகாக்னைஸ்ட் 5 animal groups: domestic, wild, creeping, flying and sea animals. அதாவது ஒரு பழைய கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5 அனிமல் குரூப் சொல்கிறாங்க, 5 அனிமல் குரூப். அது ஒன்று டொமஸ்டிக்னால் தெரியும், டொமஸ்டிக் அனிமல்ஸ் வளர்க்குறது. நெக்ஸ்ட்டு வைல்டு அனிமல்ஸ் தெரியும். தென் க்ரீப்பிங்னால் அது ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணும். ஓகேவா? சவுண்டே மேக் பண்ணாமல் அந்த மாதிரியான அனிமல்ஸ். தென் ஃப்ளைங்னால் தெரியும், பறக்கிறது. தென் சீல இருக்க அனிமல்ஸ். இந்த மாதிரி அவங்க 5 அனிமல் குரூப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க.
Initially, the classification was based on organisms' fundamental characteristics such as the habitat and morphology only. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா ஆர்கானிசத்துடைய ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ், அதாவது அடிப்படையான அதோடைய குணங்கள், அதாவது என்னென்னா அந்த அடிப்படையான குணங்கள் வந்து ஒன்று ஹேபிடேட் அதோடைய வாழ்விடங்கள், அதுக்கப்புறமா மார்ஃபாலஜினா அது வந்து ஒரு அனிமல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய ஃபார்மையும் ஸ்ட்ரக்சரையும் சொல்கிறது தான் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. Then Aristotle was the first to classify all the animals in his history of animals. Aristotle தான் ஃபஸ்ட்டு அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணார். அது அவர் ஒரு புக்காக வந்து எழுதியிருந்தார். அந்த புக் பேர் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். அதை லாட்டினில் ஹிஸ்டோரியா அனிமாலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இவர் தான் வந்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணதுனால இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் he attempted a basic classification of all living organisms into plants and animals. அவர் வந்து ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷன் பேசிக் கிளாஸிஃபிகேஷனை இவர் வந்து எழுதினார். அதாவது அவர் ஃபஸ்ட்டு அவர் தான் அதை பற்றி யோசிச்சிருக்காரு. அதனால் வந்து அது வந்து லிவிங் ஆர்கன் ஃபஸ்ட்டு இவர் தான் ஒன்று பிளான்ஸ் இன்னொன்று அனிமல்ஸ்னு சொல்லியிருக்காரு. நல்லா புரியுதா? இவர் தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து லிவிங் ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணார். பேசிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னா ஒன்று பிளான்ஸ் இன்னொன்று அனிமல்ஸ். புரிஞ்சுதா? தென் அனிமல்ஸ் were classified based on locomotion, walking, flying, aerial and swimming, aquatic. ஓகேவா? அதாவது அனிமல்ஸை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா அப்போது லொக்கோமோஷன், அதாவது லொக்கோமோஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாக் பண்ணுறது, ஃப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பறக்கிறது, தென் ஸ்விம்மிங் நீந்துறது. அதாவது அக்வாட்டிக்னால் வாட்டர், ஏரியல்னால் அதாவது ஸ்கை அண்ட் நெக்ஸ்ட்டு டெரெஸ்ட்ரியல்னால் சாதாரணமாக பிளேஸ் லேண்ட். ஓகேவா? டெரெஸ்ட்ரியல். தென் பேஸ்ட் ஆன் த presence or absence of red blood, he classified the animals into two as anemia with blood and those without blood as anemia. அதாவது அதுக்கு ரெட் பிளட் வந்து இருக்கா இல்லையா, அதாவது அதுக்கு ப்ரெசன்ஸாக இருந்தால், அதாவது ஒரு அனிமல் எடுத்துக்கிற அந்த அனிமலுக்கு ரெட் பிளட் இருக்கா இல்லையா அதை பார்த்துட்டு அவர் வந்து அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணார். அதுவே அதுக்கு ரெட் பிளட் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அது எனைமான்றாங்க. ஓகேவா? அதுவே அதுக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தால் அதுக்கு அனைமா. ஓகே, classified animals into two as enema with blood and those without blood as anemia. blood இருக்கிறது enema, blood இல்லாதது anemia. ஓகே, then Aristotle's classification system had limitations and many organisms were not fitting into his classification. Aristotle classification systemக்கு வந்து நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன? வரம்புகள், இப்படி இருக்கிறது மட்டும்தான் வந்து கிளாஸிஃபிகேஷனில் வரணும் அப்படின்றதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய லிமிட்டேஷன் இருந்ததுனால நிறைய ஆர்கானிசம் வந்து அவரோட கிளாஸிஃபிகேஷனில் ஃபிட் ஆகலை. அவர் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், the tadpoles of rocks are born in water and have gills, but when they metamorphosed into adult frogs, they have lungs and can live both in water and on land. அதாவது ஃப்ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ராக்ஸ் ஃபஸ்ட்டு டேட்போலாக தான் ஃபார்ம் ஆகியிருக்கும். டேட்போல்னால் அதாவது குட்டியாக மீன் மாதிரி தான் இருக்கும். ஃப்ராக்ஸ் வந்து அதை புழு மாதிரி கூட சொல்லலாம். அது ஃப்ராக்ஸ் குட்டியாக இருக்கும்போது டேட்போலாக இருக்கும். அதுக்கப்புறம் கில்ஸ் மட்டும்தான் இருக்கும். கில்ஸ் இருக்கனால அதில் வாட்டரில் மட்டும்தான் இருக்க முடியும். அதுவே வந்து அது கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது மெட்டாமார்ஃபோஸ்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடல்ட் ஃப்ராகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதுக்கு லங்ஸும் இருக்கும், கில்ஸும் இருக்கும் எப்போது அடல்ட்டாக இருக்கும் போது. அதால் வாட்டர்லேயும் இருக்க முடியும், லேண்டில் இருக்க முடியும். அது வாட்டரில் இருக்க சொல்ல கில்ஸ் யூஸ் பண்ணோம், லேண்டில் இருக்க சொல்ல லங்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி அது மாறுது. அப்போ இதுக்கு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கே, நம்ம இது எங்கே வந்து சூட் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அதான் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தென் ஹவு டு கிளாஸிஃபை ஃப்ராக்ஸ் அண்ட் வேர் டு பிளேஸ் தெம், அதாவது எப்படி வந்து நம்ம ஃப்ராக்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது, எங்கே அதை பிளேஸ் பண்ணுறது. Aristotle classified organisms based on locomotion. Hence, birds, bats, and flying insects were grouped together just by observing one single characteristic feature, the flying ability.
வந்து அரிஸ்டாட்டில் வந்து ஆர்கானிசம்ஸை எப்படிலாம் பண்ணார், லோக்கோமோஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணார். அதனால் வந்து பேர்ட்ஸு, பேட்ஸு, ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ், அதாவது பேர்ட் பறவைகள், அதுக்கப்புறமா பேட்ஸ் தெரியும்ல வௌவால், அதுக்கப்புறமா ஃப்ளையிங் இன்செக்ட் பறக்கிற பூச்சிங்க, இதெல்லாம் வந்து அவர் வந்து அதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரிஸ்டிக் தான் இருக்குது, என்ன, பறக்கிறது. just by observing one single characteristics, ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன, ஃப்ளை பண்ணுறது. ஃப்ளை பண்ணுறதுனால அது ஒரே இதுவாக அவர் எழுதிட்டார். தென் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கான்ட்ரரி டு த அபவ் ஸ்டேட் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆஸ்ட்ரிச், ஈமு அண்ட் பெங்குவின் ஆர் ஆல் பேர்ட்ஸ் பட் கேனாட் ஃப்ளை. நான் சொன்னல இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஃப்ளைங் பேர்ட்ஸு, பேட்ஸு, ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ்லாம் வந்து அதை வந்து நம்ம ஒரே இதுலாம் கிளாஸிஃபை பண்ணிட்டாரு, ஏன்னா அது பறக்கும். பட் இந்த பேர்ட்ஸ் ஆஸ்ட்ரிச், ஈமு, பெங்குவினால் பறக்க முடியாது, ஆனால் அது பேர்ட்ஸ். அப்போ அதை எங்கே நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாயிடும்ல. அதனால் அரிஸ்டாட்டிலால் would not have classified them as birds. அதனால் அரிஸ்டாட்டில் வந்து அதெல்லாம் பேர்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணலை. இன்ஸ்பைட் ஆஃப் தீஸ் லிமிட்டேஷன்ஸ், இந்த மாதிரியான வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு அரிஸ்டாட்டில்ஸ் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வாஸ் ஃபாலோடு ஃபார் மோர் தேன் 2000 years up to 1700. இதில் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதாவது அவர் எதையும் சரியாக, நிறைய விஷயத்த சரியாகவே வந்து அவர் கிளாஸிஃபை பண்ணலை. அப்படி அவர் பண்ணாமல் இருந்தும் இதை 2000 yearsக்கு இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எது வரைக்கும் 1700 அப் டு 2000 years வந்து அவங்க வந்து இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏன்னா வேறு யாரும் அதை பற்றி எழுதலை. அப்புறம் 1700 நெக்ஸ்ட்டு நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. தென் after Aristotle, his student Theophrastus 372 to 287 BC continued his research on the classification of plants and he was known as the father of botany. அதாவது அரிஸ்டாட்டலுக்கு அப்பிறகு அவருடைய ஸ்டூடெண்ட் தியோஃப்ராஸ்டஸ், அவர் வந்து அரிஸ்டாட்டலுடைய கிளாஸிஃபிகேஷனை கண்டினியூ பண்ணி அந்த ரிசர்ச், அவர் கிளாஸிஃபிகேஷன் அந்த ரிசர்ச்சை வந்து அரிஸ்டாட்டலோட ஸ்டூடெண்ட் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த பிளான்ஸோடைய அந்த கிளாஸிஃபிகேஷனை இவர் வந்து ரிசர்ச் பண்ணி அதை கண்டினியூ பண்ணி அதில் நிறைய கண்டுபிடிச்சதுனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. தென் there was a huge gap till 16th century. 16th century வரைக்கும் நிறைய கேப் இருந்தது. தென் த இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட், அப்புறமா இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் ஜான் ரே. இவர் என்ன, நேச்சுரலிஸ்ட்னா என்னன்னா, இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் ஜான் ரே. இந்த நேச்சுரலிஸ்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு பர்சன் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஸ்டடி பண்ணுறாங்கன்னா அவங்கள நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் ஜான் ரே வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து அவரோட வாழ்க்கை பூரா எழுதியிருக்காரு. ஓகேவா. திருப்பி பாருங்கள், 16th century வரைக்கும் ரொம்ப பெரிய கேப் இருந்தது. அப்புறமா இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் ஜான் ரே வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ்லாம் எழுதினார் அவர் வாழ்க்கை முழுக்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ் அஸ் த அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. அதாவது ஸ்பீஷியஸை வந்து அவர் கண்டுபிடிச்சது தான், அதாவது ஒரு அல்டிமேட் டாக்ஸானமியோட அல்டிமேட் தான் ஃபைனல் யூனிட்டாக அமைஞ்சிது. ஓகேவா. அதாவது ஸ்பீஷியஸ்னால் வகைகள். இப்போ வந்து கேட் தான், கேட்லேயே வந்து எப்படி சொல்லலாம், கேட்டில் இருந்து தான் கேட்டு, சிங்கம், நெக்ஸ்ட்டு புலி, இதெல்லாமே வந்து கேட்டோட வெரைட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இன் 1682 he published the Methodus Plantarum Nova, which contained about 18,000 plant species, a result of a relatively narrow species concept. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 1682 அவர் மெத்தோடரஸ் பிளான்டரம் நோவா அப்படின்றத ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் மொத்தம் 18,000 பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருந்தது. அத்தனை ஸ்பீஷியஸையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா. அதை வந்து
ரிசல்ட் ஆஃப் ரிலேட்டிவ்லி நேரோ ஸ்பீஷஸ். எல்லாமே ரிலேட்டிவ் தான், அதாவது ஒன்றும் ஓரளவுக்கு சேம் தான், ஆனால் அதோட கேரக்டரிஸ்டிக் கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் அது வேறு ஸ்பீஷஸாக மாறிடும். அந்த மாதிரி குறுகிய சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயத்தையும் அவர் கண்டுபிடிச்சி இத்தனை ஸ்பீஷஸாக அவர் பிரிச்சிருக்காரு. Then his complicated classification was based on many combined characters. அதான் சொன்னாலும் ரொம்ப மைன்யூட்டாக கூட பார்த்துக்காது, ரொம்ப காம்ப்ளிகேட்னா ரொம்ப ஹார்டான ஒன்று, எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான ஒரு சிக்கலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த காம்ப்ளிகேட்டட் கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா நிறைய கம்பைன்டு கேரக்டர்ஸ், அதாவது 2 கேரக்டர்ஸும் அந்த ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கும், அதை தான் கம்பைன்டு கேரக்டர்ஸ்னால் நிறைய கம்பைன்டு கேரக்டர்ஸ் வச்சு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஆஸ் சப்போஸ் டு இயர்லியர் டாக்ஸானமிஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸானமிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாதாரணமாக அந்த கம்பைன்ட் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கல, அவங்க சாதாரணமாக இது ஓரளவுக்கு ரிலேட் ஆனாலே அது ஒரு ஸ்பீஷியஸ் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இவர் கம்பைன்டு கேரக்டர்ஸையும் பார்த்து அதை அவர் நிறைய 18,000 பிளான்ட் ஸ்பீஷியஸாக அவர் கன்வெர்ட் பண்ணி இவ்வளோன்னு பிரிச்சிருக்காரு. ஆனால் அப்போது அப்படிலாம் பண்ணலை. சாதாரணமாக இதுக்கு இந்த கேரக்டர்ஸ்டா, இதுக்கு இதுவும் இருக்குல்ல, அப்போ இதுக்கு இன்னொன்று இருந்தால் பரவாயில்ல, இதுக்கு இது இருக்குல்ல, அதனால் இதுவும் ஒரு ஸ்பீஷியஸாகவே ஆகிடும் அப்படின்னு விட்டுட்டாங்க. தென் John Ray also aimed at publishing a complete system of nature which included works of mammals, reptiles, birds, fishes and insects. John Ray நேச்சருடைய கம்ப்ளீட் சிஸ்டமே பப்ளிஷ் பண்ணலான்னு இருந்தார். அதில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சாருன்னா மேமல்ஸ் பற்றி, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் பற்றி கூட அவர் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். ஓகேவா. த ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட் கரோலஸ் லினேயஸ், இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமின்னு சொன்னால, இவர் ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், அதனால் அவர் ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட். ஓகேவா. மாடர்ன் டாக்ஸானமி அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ், இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸை ஃபவுண்ட் பண்ணதும் கரோலஸ் லினேயஸ் தான். ஓகேவா. அதே developed a scientific system of taxonomy and binomial nomenclature. இவர் தான் டாக்ஸானமியோட ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டமே கண்டுபிடிச்சார். அதனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அண்ட் பைனாமியல் நோமன்க்ளேச்சர், அதாவது பேர் வைக்கிறது, நோமன்க்ளேச்சர்னா நேமிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். ஓகேவா. which is still in use. அவர் கண்டுபிடிச்ச இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரையும் அந்த சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமியும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் அரிஸ்டாட்டில் டு லினேயஸ் employed easily observable single to few traits for classification of organism. அரிஸ்டாட்டில் லினேயஸ் வரைக்க அவங்க நிறைய ஈஸிலி அப்சர்வபிள் சிங்கிள், அதாவது ரொம்ப சின்ன ட்ரேட்ஸ்னால் டிஃப்ரெண்ட் சிங்கிள் ட்ரேட்ஸ்னால் அந்த குரோமோசோம்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் அப்சர்வபிள் சிங்கிள் டு ஃபியூ ட்ரேட்ஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இதையும் அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஈஸியாக. வித் இன்க்ரீஸ்டு நாலேஜ், நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இப்போ அதிகமாகிடுச்சு, நிறைய கண்டுபிடிச்சிட்டு, அதாவது வித் இன்க்ரீஸ்டு நாலேஜ் ஆஃப் த செவரல் பயாலஜிக்கல் டொமைன்ஸ் மெனி கேரக்டர்ஸ் வேர் கன்சிடர்டு ஃபார் கிளாஸிஃபைங் ஆர்கானிசம்ஸ். அவங்க இந்த மாதிரி சிங்கிள் கேரக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சாங்க. இப்போ நிறைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம நிறைய கேரக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம அதை அதிகமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா. திஸ் ரீப்ரசன்டட் த ஃபேஸ் ஆஃப் கிளாசிக்கல் டாக்ஸானமி. இது எதை ரீப்ரசன்ட் பண்ணுதுன்னா கிளாசிக்கல் டாக்ஸானமியோட ஒரு பகுதியை ரீப்ரசன்ட் பண்ணுது. விச் ஆர் பேஸ்ட் ஆன் ஓவரால் சிமிலாரிட்டிஸ் ஆர் அஃபினிட்டிஸ் டிரைவ்டு ஃப்ரம் மார்ஃபாலஜி, anatomy அண்ட் எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு அதாவது கிளாசிக்கல் டாக்ஸானமியில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஓவரால் சிமிலாரிட்டிஸை அவங்க பார்த்தாங்க. அதுக்கு இன்னும் நிறைய இருக்கான்னு பார்க்கல, ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்கான்னு தான் பார்த்தாங்க. அதாவது அந்த எப்படின்னா மார்ஃபாலஜி அதோட ஸ்ட்ரக்சரில், anatomy அதாவது அதோட பிளான்ஸோட இன்னர் பார்ட்ஸ், அதை பற்றி படிக்கிறது anatomy. இதே எம்ப்ரியாலஜி அதாவது அந்த கரு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றது ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அந்த ஃபீட்டர்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த ஃபீட்டஸ் எப்படி உருவாகுது, அந்த எக்ஸ் எப்படி உருவாகுது, அதை பற்றி வர்றது தான்
அதை பற்றி வரது தான் எம்ப்ரியாலஜி. இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் கேரக்டர் இதில் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பேஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சிங்கிளாக ஒரே மாதிரி ஒன்று இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி கிளாசிக்கல் டாக்ஸானமியில் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. A modification of the system is the numerical taxonomy. இந்த கிளாசிக்கல் டாக்ஸானமி இந்த சிஸ்டமோட ஒரு மாடிஃபிகேஷன் தான் என்னென்னா நியூமரிக்கல் டாக்ஸானமி விச் எவால்வ் in the 1950s. இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1950s. This system evaluates the resemblances and differences through statistical methods followed by computer analysis to establish the numerical degree. அதாவது இந்த சிஸ்டம் வந்து எதை எவாலுவேட் பண்ணுதுன்னா டிஃப்ரென்ஸ், அதாவது ரிசம்பிளன்ஸ் அது சேமாக இருக்கிறது, அம்மா டிஃப்ரென்சஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ், அம்மா ரெண்டுத்துக்குள்ளே இருக்க வேறுபாடு. இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் எப்படின்னா கம்ப்யூட்டரில் அனலைஸ் பண்ணி அவங்க நியூமரிக்கல் டிகிரியாக அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இப்போது கம்ப்யூட்டர்ஸ் வச்சு அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. Then later on biologists initiated studies on the evolutionary and genetic relationship among organisms which led to the emergence of phylogenetic classification or cladistics. அதாவது என்ன சொல்லலாம், அதாவது அதுக்கப்புறமா லேட்டர் பிறகு பயாலஜிஸ்ட் வந்து ஒரு ஸ்டடியை இனிஷியேட் பண்ணாங்க. எதை பற்றினா எவல்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஒரு ஆர்கானிசம் எப்படி எவல்யூட் ஆச்சு, அதுக்கப்புறமா அதுக்கிட்ட இருக்க ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், அதுக்கு அதோட ஜீன்ஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். தென் அமாங் ஆர்கானிசம்ஸ், அந்த ஆர்கானிசமில் இருக்கிற எவல்யூஷனரி அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆர் கிளாடிஸ்டிக்கு இது எமர்ஜ் ஆகிறதுக்கு இதுதான் வந்து லீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லனா ஒரு ட்ரீ. இட் ரெஃபர்ஸ் டு த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் that involved the categorization organisms based on shared traits. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இது ஒரு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை ரெஃபர் பண்ணுது. எது ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு வேணால் நோட் பண்ணிக்கோங்க. that involved the categorization organisms based on shared traits. அதுங்களுக்குள்ள அந்த ட்ரெய்ட்ஸ் வந்து ஷேர்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றியும். இப்போ லயன், டைகர், லியோபர்ட் அதெல்லாம் ஓரளவுக்கு சேம், அதெல்லாமே கேட்டோட இனத்தை சேர்ந்தது. அப்போ அதுக்கு இருக்கிற அந்த ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அதை பற்றிலாம் வருது தான் ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆர் கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. It is an evolutionary classification based on how a common ancestry was shared. அதாவது இது வந்து இந்த எவல்யூஷனரி கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருந்ததுன்னா ஒரே சேம் அவங்களுக்கு வந்து மூதாதையர்கள் ஒரே ஒரு மூதாதையர் தான், காமன் ஆன்சஸ்ட்ரிஸ் வாஸ் ஷேர்டு. அவங்களுக்கு வந்து காமன் ஆன்சஸ்ட்ரி தான், ஆனால் அதுங்க அப்படியே எவால்வ் ஆகியிருக்கு. ஓகேவா, இந்த காமன் ஆன்சஸ்ட்ரி இதுங்க எல்லாத்துக்கும் ஷேர் ஆகிருக்கு, ஆனால் சில வேறுபாடு இருக்குது. அதாவது கேட்டுன்றது லயன், தென் லியோபர்ட், டைகர் இது எல்லாமே வந்து சேம் தான். அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆன்சஸ்டர் இருந்திருக்காங்க. அந்த ஆன்சஸ்டரோடைய கேரக்டர்ஸ் இது நாலுத்துக்குமே இருக்குது. இந்த நாலுமே இருந்தாலும் இது கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டரும் இருக்குது. அதான் காமன் அந்த எவல்யூஷன் கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அந்த காமன் ஆன்சஸ்ட்ரி இது எல்லாருக்கும் இருக்குது, அதாவது ஷேர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Cladistic classification summarizes the genetic differences between all species in the phylogenetic tree. இந்த cladistic classification வந்து அதாவது எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் உள்ள ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸை வந்து சுருக்கி காமிச்சிருக்கு. இதில் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயில் இது மூலமாக நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே தெரிய வரும். அதான் சம்மரைஸ் பண்ணி இந்த கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. தென் Ernst Haeckel introduced the method of representing evolutionary relationship with the help of a tree diagram known as cladogram. அதாவது ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் அப்படின்றவர் வந்து ஒரு மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா எவல்யூஷனரி ஒரு ஆர்கானிசமுடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீ டயக்ராமை வந்து அந்த ட்ரீ டயக்ராமோட உதவியோட அவர் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாரு. அந்த மெத்தடுக்கு பேர் கிளாடோகிராம். புரியுதா? Ernst Haeckel introduced the method of representing evolutionary relationship with the help of a tree diagram known as cladogram. Then
This system of classification takes into account ancestral characters. இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸையும் அதோட அக்கௌண்ட்டில் எடுத்துக்கும், அதையும் வந்து அது எடுத்து குறிப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. traits of basic body design which would be in the entire group. அதாவது இந்த டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து எதையும் வந்து எடுத்துக்கோன்னா அதோட பேசிக் பாடி டிசைனில் இந்த குரூப் ஃபுல்லாகவே வந்து வேறு தான், ஆனால் வந்து அதற்கு ஒரு பேசிக் பாடி டிசைன் இருக்கும், அதையும் அது வந்து எடுத்துக்கும் அப்படின்றாங்க. இது இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அந்த கிளாடோகிராம். தென் அண்ட் டிரைவ்டு கேரக்டர்ஸ், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு இதையும் இது அக்கௌண்ட்டில் எடுத்துக்கும். ட்ரைட்ஸ் whose structure and functions differ from those of ancestral characters. அதாவது அதுக்கு ancestral charactersஸும் இருக்கும், அந்த ancestral characters வந்து இது. தென் அந்த டிரைவ்டு கேரக்டர்ஸ்னால் ancestral கேரக்டர்ஸ்க்கு இல்லாத மற்ற கேரக்டர்ஸ் வந்து டிரைவ்டு கேரக்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் கூட இந்த கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணி இருக்கும். One or more derived characters which appeared during evolution resulted in the formation of new subspecies. அதாவது அந்த ancestral character கூடவே நிறைய ஒன் ஆர் மோர் ஒன்று இல்லைனா அதிகமான derived characters வந்து அதில் அப்பியர் ஆச்சுன்னா, அதாவது எவல்யூஷன் டைமில் அப்பியர் ஆச்சுன்னா இதை வந்து நிறைய நியூ சப்ஸ்பீஷியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் அதுதான் வந்து ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. In the cladogram, each evolutionary step produces a branching and all the members of the branch would possess the derived characters which will not be seen in organisms below the particular branch point. நம்ம கிளாடோகிராமில் பார்த்தோன்னா ஒவ்வொரு எவல்யூஷனரி ஸ்டெப்பும் வந்து ஒரு பிரான்ச் இருக்கும். ஒரு எவல்யூஷனரி ஸ்டெப்புக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அண்ட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த பிரான்ச், அந்த பிரான்ச்சில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஒரு டிரைவ்டு கேரக்டர்ஸ் அவங்க ப்ரொசஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், வெர்டிப்ரே, இது வந்து இதுலேருந்து ஷாக் வந்ததுன்னு சொல்கிறாங்களா, இதுலேயே நிறைய பிரான்ச்சஸ் போகும். ஓகேவா, இந்த வெர்டிப்ரேனா அதுக்கு வெர்டிப்ரே இருக்கும், அதாவது அந்த முதுகெலும்பு இருக்கும், அது கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரக்டர்ஸ் அதாவது டிரைவ்டு கேரக்டர்ஸும் இருக்கும். அது வந்து இதில் இருக்காது. வெர்டிப்ரே தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று காமிப்பாங்க. அதான் members of the branch would possess the derived characters which will not be seen in the organisms below the particular branch point. புரியுதா, அந்த பிரான்ச் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்கிறதுல இருக்கிற அந்த கேரக்டர்ஸை தவிர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Arranging organisms on the basis of their similar or derived characters which differ from the ancestral characters produced a phylogenetic tree or cladogram. இந்த ஆர்கானிசம் அரேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எதை பேஸ் பண்ணி அதுக்கு சிமிலரான ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லைனா டிரைவ்டு கேரக்டர்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்லேருந்து டிஃபர் ஆகும். புரியுதா, நம்ம வந்து ஆர்கானிசமை வந்து சிமிலர் இல்லைனா டிரைவ்டு கேரக்டர்ஸ் அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா, அது வந்து நம்ம ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயில் வந்து நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். Arranging organisms on the basis of their similar or derived characters which differ from the ancestral characters produced a phylogenetic tree or cladogram. இதுதான் நம்மளுக்கு ஒரு phylogenetic ட்ரீயாக கொடுக்கும். இது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்னால் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்லேருந்து நிறைய பிரான்ச் போகும். அந்த நிறைய பிரான்ச்சில் ஒரு பிரான்ச்சில் வந்து இங்கே ஒரு ஆர்கானிசம், இங்கே ஒரு ஆர்கானிசம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு டிரைவ்டு கேரக்டர் இருக்கும். இந்த ஆன்செஸ்ட்ரல் கேரக்டருக்கு அப்பாற்பட்டு இங்கே ஒரு டிரைவ்டு கேரக்டர், இந்த ஆர்கானிசமில் இதுக்கு அப்பாற்பட்டு இங்கே ஒரு டிரைவ்டு கேரக்டர். ஆனால் இதுக்கும் அந்த டிரைவ்டு கேரக்டரில் சம்மந்தம் இருக்காது. இதுக்கு வேறு டிரைவ்டு கேரக்டர், இதுக்கு வேறு டிரைவ்டு கேரக்டர். இந்த மாதிரி நம்ம பிரான்ச் பண்ணிகிட்டே போனோன்னா அது ஒரு ஃபைலோஜெனடிக் ட்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then depending on the system of classification, இந்த system of classification depend பண்ணி organisms were classified into 2 or 3 kingdoms. நம்மளால் ஆர்கானிசம் வந்து 2 இல்லைனா 3 கிங்டமாக நம்மளால் பிரிக்க முடியும். later into 4, 5, 6 and now into 7 kingdoms. இப்போ போக நம்ம மொத்தம் 7 kingdoms ஃபவுண்ட் பண்ணிட்டோம். Then R.H. Whittaker proposed the 5 kingdom classification. R.H. Whittakerன்றது
அப்படின்றவர் வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அதுக்கப்புறமா த கிங்டம்ஸ் டிஃபைன்ட் பை அவர் வந்து என்னென்ன கிங்டம் சொன்னார்னா 5 கிங்டம் சொன்னால அது என்னென்னா மொனேரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டி அண்ட் அனிமலியா பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இவர் வந்து இது 5 டிவைட் பண்ணார்ல, இந்த 5 எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணார்னா அதோடைய செல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அது எப்படி நியூட்ரிஷனை எடுத்துக்குது, அதுக்கப்புறமா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அம்மா ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அது எந்த பிளேஸில் இருக்குது அதை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. Then Table 1 gives a comparative account of different characteristics of the 5 kingdoms. அந்த 5 kingdoms உடைய different characteristics வந்து Table 1 நம்ம பார்க்க முடியும். Classification has come a long way and now takes into an account even molecular level DNA and RNA identification. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைட்ஸ் உடைய டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். இப்போ வந்து அது டிஎன்ஏ அப்புறமா ஆர்என்ஏல இருக்க ஒரு மாலிகுலர் லெவலில் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை பார்த்து நம்ம இப்போ கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். The advancement in molecular techniques and biochemical assays has led to a new classification, the 3-domain classification. இப்போ நம்ம மாலிகுலர் டெக்னிக்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸ் ஆனதுனால நம்ம இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். அதில் நிறைய நம்ம பிரான்ச்சாக போட்டு அதை நிறைய டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோம். அது வந்து அதை வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கு. அந்த கிளாஸிஃபிகேஷன் பேர் வந்து த 3-domain classification. தேங்க்யூ.